அக்கா, நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் ரோஷப்பட்ட நகையெல்லாம் கட்டிடாதீங்க. நாம 2 பேரும் ஒரே வீட்டுல வாக்கப்பட்டிருக்கோம். நான் உங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டேனா என்ன? இல்ல, இந்த இல்லாதவங்கலாம் பக்கத்து வீட்டுல கல்யாணத்துக்கு நகையை கடன் வாங்கி போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு போறதா நினைச்சுக்கிறேன். சரி, நான் பாவப்பட்டு போன பட்டன் கொடுக்குறேன், போட்டு. இந்த நகை இங்க இருக்கிறதுக்கு காரணமே ஏன் அப்பா. யாரோட நகையை போட்டுட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு இப்ப தெரியுதா வேதாக்கா? அக்கா, ஐயோ அக்கா, நான் நகையை வாங்குறதுக்காக சொல்லல. அடுத்தவங்க நகையை போடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடுங்க. அதான் பேசிக் மேனர்ஸ். வேணும்னா சொல்லுங்க, நான் இப்பயே நகையை கொடுத்துறேன். அக்கா அக்கா அக்கா, இந்தாங்க. அச்சோ அக்கா, கல்யாணத்துக்கு வர போறீங்க, நல்லா இருக்காது அக்கா. வேதாஜி, ஐயோ ஏன் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? லட்சணமா இருக்கீங்க இல்ல? நீங்க ஏங்க டல்லா இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? சில பேருக்குலாம் நகை போட்டாதான் நல்லா இருக்கும். இன்னும் சில பேருக்கு நகை போட்டாலும் கராமையா இருக்கும். உங்களோட புன்னகைக்கு முன்னாடி அந்த பொன்னகை ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க வேணா பாருங்க, நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த பொண்ணு யாரு யாரு யாருன்னு உங்களை மட்டும்தான் பார்க்க போறாங்க. சாமாங்க, காத்து இருப்பா நம்மளை சுத்தி இருக்கும். நம்ம கண்ணு படுத்து முன்னாடி நம்ம கிளம்பிடலாம். வாங்க 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 வாங்க. ஓடி போ, பெருசா ரோஷப்பட்டு கொடுத்துட்டு போறேன். என்ன, அந்த அனிதா கிட்ட இருந்து ஒரு போனையும் காணும், ஒன்னையும் காணும். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சரி, நாமளே போன் பண்ணி கேட்போம். ஹலோ, சொல்லுங்கக்கா. என்ன அனிதா, ஒரு போனையும் காணும், ஒன்னும் காணும். அவ உன்னையும் மயக்கிட்டாளா? இல்ல நீ அவ கூட சேர்ந்துட்டியா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நான் ஏன் அவ கூட சேர போறேன்? நாம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குக்கா. என்ன அனிதா சொல்ற? அவ இந்த வீட்ல நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நாம போட்ட பிளான் எல்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் விளக்கமா சொல்ல அனிதா. அவளை இன்னைக்கு நான் அசிங்கப்படுத்திட்டேன்ல. அப்படியா? ஆமாக்கா, நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு கல்யாணத்துக்கு போலான்னு போனா. யார் வீட்டு நகையா யார் எடுத்து போடுறது? எல்லாம் ஏன் வீட்டு பணத்துல வாங்கினதை போடுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டேன். அப்புறம் எனக்கு ஒரே சிரிப்பு. அவ முகமெல்லாம் மாறி போச்சு. பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சுக்கா. சூப்பர். இந்த மாதிரி அவளை அசிங்கப்படுத்திக்கிட்டே இரு. அவ நிம்மதியாவே இருக்க கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கக்கா. அந்த வீட்டோட கொத்து சாவி உன் கைக்கு வர மாதிரி பாத்துக்கோ. அத வச்சுக்கிட்டு அவ ரொம்ப ஆட்டம் போடுறான். அது வேறையா? அப்ப சீக்கிரம் அந்த வேலையை பாத்துறேன். அனிதா, என்னை வீட்டை விட்டு அனுப்புனவ நிம்மதியாவே இருக்க கூடாது. கண்டிப்பா இருக்க விடக்கூடாதுக்கா. அவளை தொடர்ந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற வேலையை மட்டும் பாரு. அவளையும் அவ புருஷனையும் பிரிக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். அதுக்குண்டான திட்டத்தை நான் ரெடியா வச்சிருக்கேன். கண்டிப்பாக்கா. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அடிக்கடி எனக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இரு. எனக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அதானே நமக்கு முக்கியம். கண்டிப்பா சொல்றேன். சரி அனிதா, நான் அப்புறம் பேசுறேன். ஏதாவது இருந்தா எனக்கு போன் பண்ணு. சரிக்கா. உன்னை வெளியே அனுப்பினவளே நான் தான். நீ என்னடானா என்ன நம்பிட்டு இருக்க? வேதவல்லி, நீ எப்படி உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கன்னு நான் பாக்குறேன். இதெல்லாம் நீங்க உங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த சொந்த நகையா? ஒருத்தவங்களோட பொருளை போடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு
அடிப்படை நாகரிகம் கூடவா தெரியாது உங்களுக்கு? சாந்தி, சொல்லுங்கய்யா. சமையல் பண்ணலையா? இல்லைங்கய்யா, சமைச்சேன். வேதாச்சியை சாப்பிட கூப்பிட்டியா? இல்லைங்கய்யா, ஏன்? அவங்களா வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து ரூம்ல தான் இருக்காங்க. அவங்களும் வரல, நானும் கூப்பிடல. ம். சரிங்கய்யா. என்ன வேதாஜி, லைட்டு கூட போடாமல் இருட்டில் உட்காந்துக்கிறீங்க? இல்லை, உங்களாண்ட ஒரு விஷயம் கேட்கணும். நான் ஹோட்டலில் சாப்பிட்டாலே உடம்பு கிட்ட போய்ட்டு வேணான்னு வைங்க. ஆனால் இன்னைக்கு என்னடா ஆச்சரியமா உங்களுக்கும் சேர்த்து ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லிக்கிறீங்க? இல்ல, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருந்தது, அதான். பொய் சொல்லாதீங்க, ஏன்னா உங்களுக்கு பொய் சொல்ல வராது. ஏங்க, தெரியுங்க, இன்னைக்கு நடந்த விஷயத்த அப்படியே யோசிச்சுனே இருக்கிறீங்க. அதனால தான் இப்படி மூட் அவுட்டாக உட்காந்துக்கிறீங்க. கரெக்டா? சரி விடுங்க, அதே நினச்சி ஃபீல் பண்ணுக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, எதுக்கு அந்த நகையெல்லாம் நீங்கள் கழட்டி குத்திங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஏதாச்சு என் நடம் பறக்காதீங்க. மஞ்சள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிடுச்சு. அனிதா பொண்ணு இப்படி தாங்க, என்ன பொருள். அந்த அனிதா பொண்ணாண்ட நம்ம இப்போ கோவத்தை காட்ட முடியாது. ஏன்னா நம்ம சூழ்நிலை சரியில்லை. அப்பா வேற கை நீட்டி கடன் வாங்கிட்டாரு. ஆனால் அதுக்குன்னு நம்ம நிலைமை இப்படியே இருந்துடாது, எல்லாம் மாறும். அப்போவே செம்ம காண்டாயிடுச்சு, கோவத்தை காட்டியிருப்பேன். சரி, கல்யாணத்துக்கு போகிற நேரத்தில் எது தேவையில்லாமல் அப்படின்னு விட்டேன். விடுங்க விடுங்க விடுங்க, நீங்கள் வேணா பாருங்க. அது என்ன நகை? நான் வாங்கி தரேன் உங்களுக்கு, அதோட பெஸ்ட்டு செமனை வாங்கி தரேன். அப்போ அந்த பொண்ணு மூஞ்சி அங்கே போய் வச்சுக்குவான். என்னங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இல்லைங்க, கண்டிப்பா உங்களால முடியும். இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ இதை வச்சே இன்னும் பெருசா சம்பாதிச்சு முன்னேறணும், வாழ்ந்து காட்டணும், 4 பேருக்கு உதவுற மாதிரி ஒரு பெரிய முதலாளி ஆகணும். ஏங்க இது ரொம்ப ஓவராக இருக்குதுங்க. இப்போ சம்பாதிக்கிறதோட அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்லுங்க, அது ஓகே. வானடிக்கினர்லாம் ஏன் முடியாது? இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கிற எல்லாரும் இப்படி குறைஞ்ச அளவுல முதலீடு போட்டு ஜெயிச்சவங்க தான். அப்படியா? ஆமாங்க. உங்களுக்கு விஜி பன்னீர்தாஸ் தெரியுமா? அதாங்க நம்ம விஜிபி கிங்டம். பீச்சில் இருக்குமே. ஆமா, இருங்க. இவர்தான் அவரு. இவரும் சாதாரண தவணை முறையில பொருட்களை வித்துதான் பெரிய ஆளானாரு. இவர் யாருன்னு தெரியுமா? இவர்தான் இந்தியாலேயே நம்பர் 1 பணக்காரரு, அம்பானி. இவர் வாழ்க்கை இவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னு தெரியுமா? சாதாரண பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறவரா தான் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியா இருக்காரு. இதெல்லாம் சொல்ல நல்லதா இருக்கு, ஆரம்பிச்சா சரியா வருமானலாம் இவங்கெல்லாம் நினைக்கவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இவங்க இவ்ளோ உயரத்துல இருக்காங்க. கஷ்டப்பட்டு உழைச்சா எல்லாம் சாத்தியம்தான். இவங்களால முடியும் போது நம்மளால முடியாதா என்ன? அவ்வளோ ஏன், நம்ம வீட்லயே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்கேன். மாமாவும் ஒரு சாதாரணமான வாழ்க்கை ஆரம்பிச்சவர் தானே. ஆமா விஜி,
நமக்கு மாமாவை ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான். சின்ன கடையா இருந்த லக்ஷ்மி அன்கோவை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கம்பெனியா மாத்திருக்காரு. நாமளும் இப்படி ஏதாச்சும் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு சொல்றேன். உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்கள் மனசை பலப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அதனால வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்த தெரிஞ்சுக்கணும். ஆட்டோ ஓட்டி எப்படி பெரிய ஆள் ஆகுறதுன்னு யோசிக்கிறீங்கல்ல, அண்ணாதுரைன்னு ஒருத்தர் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அவரோட ஆட்டோல புதுமையான நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. நியூஸ் பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்க, பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் பாருங்க. இவரோட ஆட்டோல ஃப்ரீ இன்டர்நெட், மொபைல் சார்ஜர், படிக்கிறதுக்கு நல்ல புக்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இவரோட ஆட்டோல இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஏன் யோசிக்க கூடாது? புதுமையா ஏதாச்சும் பண்ணலாம்னு யோசிங்க. சூப்பருங்க, செம்ம மேட்டருங்க. ஏங்க இவங்க பேர் என்ன சொன்னீங்க? அண்ணாதுரை. அண்ணாதுரை. நாளைக்கே அவர் போய் நான் பாக்குறேங்க, பார்த்து அவரோட பேசுறேங்க. சூப்பர், இதத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இல்ல வேதாஜி, என்ன சொல்றது தெரியல. ஒரு தடவை நீங்க நான் இப்படி பேசும்போது என்ன அறியாமலே என் உடம்புல புதுசா ஏதோ ரத்தம் ஓடுற மாதிரி இருக்குதுங்க. பயங்கரமா ஒரு தெம்பு, ஒரு சக்தி வருதுங்க. அதுதாங்க வேதாஜி வேணும்ன்றது. போதும் போதும், ரொம்ப ஓவரா புகழாதீங்க. உங்களாண்ட எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும், அதுல ரொம்ப பிடிச்சது இந்த தன்னடகம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். பிரதர், நீங்க தானே அண்ணாதுரை? ஆமா, நான் தான் அண்ணாதுரை. என் பேரு வந்து நாகராஜ். சூப்பர் பிரதர். இவன் என் பேரு பஞ்சாயத்து முருகன். வணக்கம். சொல்லுங்க பிரதர், உங்களை பத்தி நிறைய மேட்டர் கேள்விப்பட்டிருக்கேன். சம மேட்டர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆட்டோ ஓட்டல்ல புதுசா யோசிச்சு ஒரு புரட்சியை உண்டாக்கிறீங்க. நாங்க அதனால உங்களையும் பார்க்கணும், உங்க ஆட்டோவையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். பார்க்கலாமா? தாராளமா பிரதர். டிவி டெக்கு எவ்வளவு புக்கு போறேன்? ஆல் கார்ட்ஸ் அக்செப்டட் ஹியர். பேப்பர், ஐபேடு, ஸ்வைப்பிங் மிஷினு, டிவி, டெக்கு, லேப்டாப்பு, ஊருக்குள்ள விற்கிற அத்தனை நியூஸ் பேப்பரும் வச்சிருக்காரு மாப்ள. பிரதர், உள்ள உட்காந்து பார்க்கலாமா? தாராளமா உட்காருங்க. ஏ அம்மாடி, அச்சி செம்ம. ஐயோ, ஆமா மாப்ள. நம்மச்சி எல்லாமே இருக்குது. பிரதர், ஆட்டோக்குள்ள இவ்வளவு வசதி இருக்குன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன் பிரதர், அந்த ஆமை ஓடு மாதிரி வட்டமா ஒண்ணு வச்சிருக்கீங்களே, என்னது இது? அது வைஃபை டாங்கல் பிரதர், இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு. பாரா மாப்ள, இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வச்சிருக்காரா? பா, செம்மையா இருக்குது. இது மாப்ள, இங்க பாரு மாப்ள, ஐபேடு. ஏய் முச்சிராதா, வீடா வீடா. ஏய் பிரதர், பிரதர், உங்களாண்ட ஒரு மேட்ரு ஒன்று கேட்கணும். இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன், ஊரில் நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுங்கிறாங்க. ஆட்டோவை ரெடி பண்ணுறதுனாவே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ஜினை டியூன் பண்ணுறது, பெயிண்ட் அடிக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த சைலன்ஸில் சவுண்டு வைக்கிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்ம கெத்தாக இருக்கணும், நம்ம வண்டி அப்படின்னு காட்டுறதுக்காக தான். ஆனால் முதல் தபா ஒரு மனுஷன் வண்டிக்குள்ளே உக்கான்னு வர கஸ்டமர்களுக்காக இவ்வளோ வசதி, அதுவும் அத்தியாவசியமான வசதி, பயங்கர செலவு வேற நான் பண்ணியிருக்கீங்களே. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி பிரதர் வந்துச்சு? முதல்ல வந்து பிரதர், நான் 2 பேப்பரு 2 மேகசின் வாங்கி படிச்சுட்டு தான் நான் அப்படியே வண்டியில சொருகி வச்சிருவேன். வண்டியில வர கஸ்டமர்ஸ் ஒரு 4-5 பேர் அதை அப்படியே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சு அப்படியே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நிறைய மேகசின்ஸ் அவங்க யூஸ் பண்றதுக்காக நான் வாங்கி வச்சிட்டேன். அப்படி உருவானது தான் இது. செம மேட், செம செம. ஏன் பிரதர், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 4 பத்திரிக்கை வாங்கினாலே 20 ரூபா 25 ரூபா வந்துடும். நீங்க இம்பிட்டு இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக்குன்னு இவ்வளவையும் வாங்கி போட்டு ஐபேட் வச்சிருக்கீங்க, டெக்கு வச்சிருக்கீங்க, டிவி வச்சிருக்கீங்க, லேப்டாப் வச்சிருக்கீங்க. இது போக பத்தாதுன்னு இந்த ஸ்வைப்பிங் மிஷின், இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வேற வச்சிருக்கீங்களே, எப்படி பிரதர் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? அதெல்லாம் பார்த்தா முடியுமா பிரதர்? பேப்பர் மேகசினுக்காக மட்டும் மாசம் ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும் பெருசா தெரியல பிரதர், நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. பிரதர் நச்சு பிரதர், கை கொடுங்களேன். செம பிரதர், செம.
ராஜி ஹாய். என்ன பண்ணுகிறீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? துணி மடிச்சிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, கலாய்கிறீங்க. என்ன ஆளே வேற மாதிரி இருக்கீங்க? அப்படியா? எப்படி இருக்கிற? ஏதோ பயங்கர எனர்ஜியா இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டே கரெக்டே, அப்படிதான். என்ன விஷயம்? நீங்க சொன்னீங்களே ஆட்டோ டிரைவர் அண்ணாதுரை, ஆமா. அவரை பார்த்துட்டு நேரா இங்க தான் வரேன். சூப்பருங்க. நேர்ல மீட் பண்ணி பேசினேன். என்ன சொன்னாரு? ஏங்க அவர் ஆட்டோவை பார்த்தாங்க. எனக்கு அது ஆட்டோவில் லைப்ரரியா, உள்ள எவ்வளவு புக்ஸ் அப்புறம் எவ்வளவு பேப்பருங்க. எப்பா 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 செமையா இருந்ததுங்க. ஆமாங்க, இப்ப நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்ன சொல்லுங்க? அண்ணாதுரை அவர் ஆட்டோவை எப்படிலாம் ரெடி பண்ணி சீனா வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி ஆட்டோவை நான் ரெடி பண்ண முடிவு பண்ணிட்டேன். சூப்பருங்க, நல்ல விஷயம். செமையா இருந்ததுங்க ஒரு வண்டி, செம டெக்கரேஷன். அதே மாதிரி நானும் என் வண்டி டெக்கரேஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ஆட்டோக்குள்ள இதெல்லாம் பண்ண முடியுமான்ற ஒரு பயங்கரமான ஐடியா வந்துருச்சுங்க எனக்கு. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அதுல என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஒரு ஆட்டோல என்னெல்லாம் பண்ணலாம்னு இப்ப தெரியுதா? அதுக்குதான் நான் அவரை பத்தி சொன்னேன். அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். உங்களால தானே நான் அவரை மீட் பண்ணேன். நீங்க மட்டும் சொல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கிறது இல்லையா? ஸோ உங்களுக்கு தான் என்னோட மினி தேங்க்ஸ். அதான் ஒரு படகு பல பேர் எத்தனை தண்ணியில போனாலும் அந்த படகு தண்ணியில போறது ரொம்ப முக்கியமானது துடுப்பு. அந்த மாதிரி தான் நீங்களும். நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்க தாங்க காரணம். போதும், அப்படி புல்ல அரிக்குது. நாங்க எவ்வளவு சீரியஸா ஃபீலிங்ஸோட பேசுறீங்க, நீங்க கலாயிறீங்க பாத்தீங்களா? சரி சரி, கலாய்க்கல. தேங்க்யூ. இது பாருங்க, இந்த வேகம் எப்பவுமே இருக்கணும். இதே மாதிரி எனர்ஜி லெவலோட இருந்து நல்ல வேலை செய்யணும். அது போதும். கண்டிப்பா வேதாஜி. டன். டன்னே. சாப்பிட்டீங்களா? இல்ல, இந்த விஷயத்தை உங்களாட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும், அப்படியே ஓடி வந்துட்டேன். சரி ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, கடகட போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணாவே சாப்பிடலாம். ஓகே. போங்க 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 போங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வச்சிருக்கேன். டீ சாப்பிட்டேன், டைம் இல்ல அப்படின்லாம் எதுவும் சொல்லாம கரெக்டா எல்லாத்தையும் சாப்பிடணும். சரியா? பஞ்சுக்கும் தனியா பேக் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துறாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? சாந்தி, சாந்தி, ஏய் சாந்தி, சொல்லுங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? காது கேட்காதா உனக்கு? எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கிறது? வாயில என்ன வச்சிட்டு இருக்க? பதில் சொல்லு. நான் ரெடி பண்ண சொன்ன சப்பாத்தி எங்க? இல்லம்மா, இவ்வளவு நேரம் வேதவல்லி அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, அதனாலதாம்மா சமைக்க முடியல. ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேம்மா. என்ன நீ எனக்கு டைம் தர? உன்னை எப்ப ரெடி பண்ண சொன்ன? இப்ப வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க? அவரு ஆபீஸ் போகணும், டைம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ற. 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்ற. இங்க பாரு, நான் சொல்ற வேலையை பண்றதுக்கு தான் ஒன்ன இங்க வச்சிருக்கேன். புரியுதா? புரியுதுமா. போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. ஆபீஸ்க்கு போறவங்க தான் டைம்க்கு சாப்பிடணும். ஆட்டோ ஓட்டுறவன் எப்ப சாப்பிட்டா? அனிதா, கொஞ்சம் மரியாதையா பேசு. ஆட்டோ ஓட்டுறவங்கன்னா என்ன சாதாரணமா? பாருடா, கோவம் எல்லாம் வருது. ஏன் புருஷன் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு, உங்க புருஷன் ஆட்டோ ஓட்ட போறாரு. ஏன் புருஷன் ஆபீஸ்க்கு போனா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாரு. உன் புருஷன் ஆட்டோ ஓட்ட போனா எவ்வளவு சம்பாதிப்பாரு? அப்போ யாரு சீக்கிரம் வேலைக்கு கிளம்புறது முக்கியம்? இவ்வளவு அவசரமா சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து விடுறீங்களே, அப்படி என்ன அவரு சம்பாதிக்கிறாரு?
என்ன ஒரு 1000 1500? ஒரு நாளைக்கு 1500 ரூபானா மாசம் முழுக்க மாங்குன்னு உழைச்சாலும் ஒரு 45,000 ரூபாய் வருமா? சரி, ரவுண்டா பண்ணா ஒரு 50,000ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வண்டி டியூ, டீசல் செலவு அதெல்லாம் போக ஒரு 20,000 ரூபாய் நிக்குமா? ஆனா என் வீட்டு கார் டிரைவருக்கு நான் எவ்வளவு தெரியுமா கொடுக்கறேன்? 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறேன். அனிதா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஹலோ ஹலோ, உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு குரல் வருத்தி பேசுற? நான் தகுதி வேணும்னு கேக்குறேன். எனக்கு வேணாம். சும்மா இருங்க. பாஸ்ல சும்மா ஓவரா பேசுறீங்க. அவங்க தகுதி பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? பாருங்க, நான் பத்தி என்ன வேணா பேசுங்க, நான் சைலண்டா இருப்பேன். அவங்கள பத்தி உன்னோட என்ன பேசுனீங்க, நடுக்கிட்டே வேற என்ன பண்ணுன்னு தெரியாது. விடுங்க. உடைய ஓவரா பேசுனீங்க. என்ன பண்ணுவீங்க ஆட்டோ ராஜா? உண்மையை சொன்னா இவ்ளோ கோவப்படுறீங்க? ம்? நான் சொன்னதை தானே நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு சம்பாதிச்சேன் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்னன்ற? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. என் வீட்டு வேலைக்காரன் உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். அனிதா, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்ன விட்ட ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? யார்கிட்ட எப்படி பேசணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இங்க பாரு, பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது தான் முக்கியம். அதேதான் நானும் சொல்ல வரேன். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தான் நானும் சொல்றேன். என்னோட தகுதி என்ன, உங்களோட தகுதி என்ன, இத நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஒரு மாச வருமானம் என்னோட ஒரு நாள் செலவு. என்னோட ஒரு நாள் வருமானம் மட்டும் 5 லட்சம் ரூபாய். அப்போ நீங்க என்கிட்ட எவ்வளோ மரியாதையா நடந்துக்கணும். என்ன என்ன இப்போ இத பெருசா சம்பாதிப்ப நாங்கள சம்பாதிக்க மாட்டோம் நினைச்சிட்டியா? ஒரு நாள் நாங்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிப்போம். ஓ, இதோ பாருடா, எங்களை மாதிரி சம்பாதிப்பீங்களா? ஏங்கா, நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? சரி, என் வீட்டோட ஒரு நாள் வருமானத்தை ஒரு வாரத்துல சம்பாதிச்சு காட்டுங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன். வேண்டாம், அவ்வளவு ஏன், 1 லட்சம் ரூபாய் ஒரே வாரத்துல சம்பாதிச்சு காட்டுங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன். உங்களாலையும் சம்பாதிக்க முடியும்னு. அது வரைக்கும் வாயை மூடிட்டு என் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும், புரியுதா?